ஒரு நாளும் மிட்டாய் இருக்குது, குச்சி இல்லை. என்னதான் பண்ண? எனக்கு குச்சி மிட்டா தான் ஒண்ணுன்னு சொல்லிவிடா. பாடம் முடிச்சிருப்பா. ஆமா. ஐயோ, ஆனா பிறந்த புள்ள ஆபத்துக்கு பாவம் இல்ல, குச்சி கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆபத்துக்கு பாவம்னு சொல்லிட்டு வேற இல்லையா இத சப்பிக்கிடா குச்சி மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி வந்துச்சு. சரி போ போ போ. நல்லோடா சொல்றேன். உன்ன அழக யாருமே பாக்கல சில்லும். அம்மாவா நாடா ரொம்ப தான் பண்றேன். உங்க அம்மால மூஞ்சி கிழிஞ்சு போடும். சாபா மூஞ்சி கிழிஞ்சு போடும். அட பாடு பட்டி மரியா பழைய வீட்டன்னைக்கு அப்போ ஊட்டானிக்கு நேற்று வந்தேன். ஏன் எதுக்கு? என் செருப்பு கொடுத்துக்க இடம் இல்ல, வாசிப்பில்ல. ஏன் என்னாச்சு? 15 செருப்பு இருந்துச்சு உங்க வாசிப்பில்ல. பொம்பளை செருப்பு தானே எல்லாம் ஆம்பளை செருப்பு. என் செருப்பு கொடுத்துக்க இடம் இல்ல, கேப் கொஞ்சம் கூட அந்த மாதிரி பிஸில இருந்து. ஏன்டா என் தாலி என்ன கிடக்குறேன்? எனக்கு உடம்பு சரியான ஒரு வாரமா வீட்டுல பத்துனுக்குறேன். என்ன பார்த்துட்டு போறதுக்கு எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அண்ணா, என் தம்பி, என் நடு தம்பி, அது போக எங்க அண்ணன் கூட பச்சவங்க மொத்தம் 5 பேர் பசங்க என்ன பார்த்துட்டு போக வந்தாங்க. பாருப்பா, மொத்த பேர் ஒரே வாட்டி வந்துக்கிறாங்க. நீ சமாளிச்சுக்கிற மாதிரி பொம்பளை அந்த இடத்த நீ நிக்கிற. நீ என்ன பார்த்துட்டு போக வந்தாங்க. நான் தான் சொன்னா என்ன தப்பா சொல்லிக்கிறேன். இத்தனை பேரை கவனிச்சுக்கிறேன், என்ன எப்படி கவனிப்புன்னு தான் நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். தப்பு தப்பா பேசாது. I am தப்பு பேச மாட்டேன். I am no talking, fresh talking. மாமா என்னத்துக்கு அடி சொல்லிக்கிற? ஏன் என்னாச்சு? வாடாக்கா, எங்க சம்சாரம் மாதிரி இருக்குது. நீ போமா மரியாதை பாடி போடுங்க. மாமா மச்சான் 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 வேலையை பரதநாட்டியம் என்றால் தெரியாதா? இந்த பேர் எதற்காக வந்தது? எதற்காக? பரதநாட்டியம் என்றால் கால்களை இரண்டும் பர்ரென்று ஆடுவதால் பரதநாட்டியம்.